வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தமிழ் சேனல். என்னோட பேர் ஆதவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது Realme Narzo 30 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதில் என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்தாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது இதோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 800U 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 7 nm டெக்னாலஜி பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்ன பார்த்தீங்க அப்படின்னா லோ பவர் கன்சியூமெண்ட் ஹை கேமிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடியது இந்த ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இந்த ப்ராசஸர் மூலியமாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடியது இதோட டிஸ்பிளே 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அது மட்டும் இல்லாமல் 180 Hz வரைக்கும் உங்களுக்கு டச் சாம்பிளிங் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேமர்ஸ்க்குலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கக்கூடிய சூப்பரான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா 30 வாட்க்கான சூப்பர் டாட் சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 0 to 100% சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 65 minutes கம்ப்ளீட் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் கேமிங் ஆடும்போது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர் போட்டு நீங்கள் கேம் ஆடலாம். எந்த விதமான ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹை கிராஃபிக் கேமிங் எல்லாமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய பேட்டரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் OTG ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த பேட்டரி மூலியமாக நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ அண்ட் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் ஆடியோ. ஸோ அது மூலியமாக உங்களுக்கு ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பர் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரை 2 கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாட் பிளாக், ரெண்டாவது கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிளேட் சில்வர். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதங்களோட பேரை யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேசிக் ஆப்ஷன்ஸ்க்கு வருவோம். பேசிக் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6GB of RAM with 64GB of internal memory and another variant 8GB of RAM with 128GB of internal memory கொடுத்துருக்காங்க. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே பார்த்த மாதிரி 2 கலர் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்வாட் பிளாக் அண்ட் பிளேட் சில்வர். பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 2 வேரியன்ட் அந்த மாதிரி வேரி ஆகுது. 6GB RAM வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17,000க்கும் 8GB RAM வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. MediaTek Dimensity 800U அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் கேமிங் ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். ஃபர்ஸ்ட் 4 கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா Cortex A76 அப்படின்ற கோர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 2.4 GHz அண்ட் another 4 கோர் பார்த்தீங்க அப்படின்னா Cortex A55 அப்படின்ற கோர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் 2 GHz வரைக்கும் வரும். இதை சப்போர்ட் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஜிபியை பொறுத்த வரைக்கும் Mali G57 அப்படின்ற கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. 48 MP + 8 + 2 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் 60 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா ஸ்டடி மோட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொக்கே எஃபெக்ட் அப்படின்னு புது ஆப்ஷனும் ஆட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் Full HD Plus 6.5 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2400 to 1080 பிக்சலுக்கான ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மேலே 10 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுலையும் 5000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 30 வாட்க்கான டாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் எதிர்பார்த்த மாதிரி இதுலையும் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 சிம்முமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 194 grams தான் கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 0.990 W/kg ஹெட் சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் டுவல் 5G சப்போர்ட் பண்ணுறது. நீங்கள் 2 சிம் ஸ்லாட்டையுமே 5Gக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் நண்பா. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுங்க அப்படின்றத குயிக்காக பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்மார்ட் ஃபோனை பற்றி அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.